உத்தரப்பிரதேசத்துல மட்டும் கடந்த 10 மாசத்துல 111 பச்சை குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. காரணம் வறுமை, பசி, ஊட்டச்சத்து குறைபாடு இல்ல. அங்க இருக்கிற 134 தாய்மார்களை ஆய்வு பண்ணி சுஜாதா தேவ்ங்கிற பேராசிரியை சொல்றாங்க, தாய்ப்பால்ல பூச்சிக்கொல்லி. தாய்ப்பால்ல பூச்சிக்கொல்லியா? இது எப்படி சாத்தியம்னு கேட்டீங்கன்னா, விளைநிலங்கள்ல போடப்படுற வேதியியல் ரசாயனமும் களைக்கொல்லியும் பூச்சிக்கொல்லியும் பூச்சிக்கொல்லி தான் காரணம். அது அவ்வளவு ஆபத்துல தடை பண்ணிட வேண்டியதானே. கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி கூட 27 பூச்சிக்கொல்லி ஆபத்தானது அரசாங்கம் தடை பண்ணுது. ஆனா அந்த ரசாயன நிறுவனம், உதாரணத்துக்கு அதோட வணிக பெயர் குமரன் களைக்கொல்லின்னு இருக்குன்னு வைங்க, அதை மட்டும் மாத்தி மகேஷ் மருந்துகள் மறுபடியும் சந்தை கொண்டு வர. இத நம்ம விவசாயி எப்படி கண்டுபிடிப்ப? நம்ம குறுக்கு வலிக்குதுன்னு மருந்து கடையில ஐயா மாத்திரை கொடுங்கன்னா நீளமோ பச்சையோ ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க, வாங்கி வாயில மட்டும் வரும்ல. இதேதான் விவசாய நிலைமையும். அவனை பொறுத்த வரைக்கும் ஐயா பூச்சி இப்படி கடிச்சிருக்குன்னு சொன்னா இங்க உள்ள அதிகாரி ஒரு மூட்டையை கொடுத்து இந்த திட்டத்துல போடுங்க பாரு, இவரும் வாங்கி அப்படியே போட்டு பழக்கப்பட்டுட்டாரு. அந்த வேதி சேர்மம் என்ன செய்யும் உடம்புல? புல்லுலையோ நெல்லுலையோ போடும் போது 1 மடங்கா இருக்கிறது மாடு கடிக்கும் போது 2 மடங்காகி, வகுத்துக்குள்ள 4 மடங்காகி, பாலா கறக்கும் போது 4 8 இல்ல 16 மடங்காகி, அதை பாலா போன மனுஷன் குடிக்கும் போது 286 மடங்காகிற வேதி சேர்மம் நம்ம ஹார்மோனை பாதிக்குது, நாளமில்லா சுரப்பியை சீர்குலைக்குது, நம்ம மரபணுவை மாத்துது. ஆண்களும் பெண்களும் வளர்ச்சித்தன்மை அடைய என்ன வேலை செய்யணுமோ அதை மிகச்சரியா செய்யும்.